ஜாதகத்துல கட்டங்கள் எல்லாம் சரியா இருக்கு. அவரோட நேரம் நல்லா இருக்கு. அவருக்கு எல்லா தெய்வமும் துணை இருக்கு அப்படிங்கும்போது, இவங்க செஞ்ச செய்வன அதாவது பிளாக் மேஜிக் அவர போய் அவர்கிட்ட போயிருமா? அவருக்கு அப்படி எப்படி கேட்கிறேன்னா, அந்த பிளாக் மேஜிக் அவருக்கு அவருக்கு பலிக்குமா? பலிக்கும். ஜாதக கட்டங்கள் சரியா இருந்தாலும். நவகிரகங்கள் சரியா இருக்கு. 12 ராசி நல்லா இருக்கு. 12 லக்கணம் நல்லா இருக்கு. 27 நட்சத்திரம் நல்லா இருக்கு. கிரக சூழ்நிலைகள் நல்லா இருக்கு. குலதெய்வம் நல்லா இருக்கு. இஷ்ட தெய்வம் நல்லா இருக்கு. பிளாக் மேஜிக்கை வச்சு ஏவியாச்சு, இல்ல கெடுதலான காரியம் பண்ணியாச்சு. இது வெயிட் பண்ணுமே தவிர அங்கிருந்து ரிட்டர்ன் ஆயிடாது. அந்த பாதிப்பிலிருந்து அவங்களுக்கு 1.5 வருஷத்துக்கு ஒரு தடவை ராகு கேது, 1 வருஷத்துக்கு ஒரு தடவை குருவு, 2.5 வருஷத்துக்கு ஒரு தடவை சனீஸ்வர பகவான், அப்புறம் 20 நாள் 30 நாள்ல வேற நவகிரகங்கள் மாறிக்கிட்டே இருக்கும். அப்ப இது எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கும். இப்ப நான் உங்களை தாக்கணும்னு முடிவுல இருக்கேன். எப்ப பார்த்தாலும் பவுன்சர் கூட இருக்கிறீங்கன்னா காலம்புறாவுமா பவுன்சர் கூட இருந்துட போறீங்க. என்னைக்கே ஒரு நாள் அவன் லீவ் போட்டுட்டு போக மாட்டாங்களா என்ன? இன்னைக்காவது மாட்டுவில்லடா அப்படிங்கிற மாதிரி. அந்த மாதிரி பிளாக் மேஜிக் ஒருத்தருக்கு கெடுதலான காரியம் பண்ணியாச்சுன்னா இப்பைக்கு வேணும்னா அது தாக்காம இருக்கலாம். ஆனா பக்கத்திலேயே நிக்கும். எப்போ எப்போ நிக்கும். தாராளமா நிக்கும். அது துப்பாக்கியில இருந்து புறப்பட்ட தோட்டா மாதிரி.